வணக்கம். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா சேலம்ல குட்டி மிஷின் வர்சஸ் கார்த்திக் ராஜா கண்ணன், தட் இஸ் கே வர்சஸ் கே. அவரை மீட் பண்ண வந்திருக்கோம். எதுக்கு? அவரை வந்து MSME என்டர்பிரனர் அவார்டு வந்து 2025க்கு நாமினேட் பண்ணி அவார்ட் வினரும் அவர் தான் வாங்கியிருக்காரு. அவரோட சில காரணங்களால நம்மளோட பிரம்மாண்ட மேடையில அவார்டு வாங்க முடியாத காரணத்தினால இன்னைக்கு அவர் இடத்துக்கு வந்து நம்மளோட அவார்டு கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு குட்டி பைட் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். அவர்கிட்ட போயிடலாமா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், கே வர்சஸ் கே, இதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க. ஏன்னா நீங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சோ நீங்க படிச்ச படிப்பை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. பட் எவ்வளவு இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் படிச்சுட்டேன் ஆனா என்னால வந்து ஷைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? சோ நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி அதை சொல்லிடுறேன். ஒரு காட்டுல வந்து ஒரு சிங்கம் இருக்கு, மான் இருக்கு. ஓகேங்களா? சிங்கம் வந்து மானை துரத்துது. மான் ஜெயிக்குமா சிங்கம் ஜெயிக்குமா? எது பவர்ஃபுல்லா இருக்கும்? சிங்கமா மானான்னு யோசிச்சோம்னா சிங்கம் தான், இல்லைங்களா? ஸோ மோஸ்ட்லி நம்ம என்னப்போ சிங்கம் தான் மானை கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் டிஸ்கவரி எடுத்த ஒரு பெரிய சின்ன சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னா, மான் தான் 90% சக்சஸ்ஃபுல். ஆனா எப்பயாவது ஒரு தடவை தான் சிங்கம் வந்து மானை வந்து சாப்பிடுது. ஸோ இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, சிங்கத்துக்கு வந்து அது ஒருவேளை உணவு, அது தப்பிச்சதுன்னா ஒருவேளை உணவு தான் போகும். ஆனா மானுக்கு வந்து அது லைஃப் சிக்கிச்சுன்னா லைஃப் முடிஞ்சிடும்ல. ஸோ அப்போ நம்ம ஓடுறப்போ மான் மாதிரி ஓடக்கூடாது, சிங்கம் மாதிரி ஓடக்கூடாது, மான் மாதிரி ஓடணும். ஸோ என்னோட லைஃப்ல அதுதான் நடந்தது. ஸோ நான் வந்து என்னன்னா ஒரு சாதாரண ஒரு நெசவாளர் குடும்பத்துல பிறந்தேன். அம்மா அப்பா 2 பேருமே தறி ஓட்டி படிக்க வச்சாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ல தூங்குறப்போ காலில் வந்து ஒரு துணியை எடுத்து ஒரு நூல் எடுத்து நல்லா இருக்க கட்டிட்டு தூங்குவாங்க. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அவ்வளோ கால் வலி அவங்களுக்கு, தைல வாசம் இல்லாம அவங்க தூங்கினதே கிடையாது. அவ்வளோ உடம்பு வலிக்கும், ஆனா அவங்க வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அந்த உழைப்பை பார்த்து அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்க கூட இருக்கணும். வெளியூர்ல போய் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. ஸோ சொந்தமா தொழில் செய்யணும், அவங்க கூட இருக்கணும்ன்றதான் என்னுடைய சின்ன வயசுல ஒரு இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட கீ பாயிண்ட். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சோம். ஸோ நல்லா படித்தேன், படிக்கிற விஷயங்களை புரிஞ்சு படித்தேன், எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால அப்படியே கண்டினியூவாக அப்படி போக எனக்கு வந்து காலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு ரியல் டைம் ப்ராடக்டாக மாற்ற முடிஞ்சுது. அந்த ப்ராடக்ட் எல்லாம் மற்றவங்க வாங்கலாம்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணேன். அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ். அதுக்கப்புறமா நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இதை போய் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்றக்காண்டி அவங்களுக்கு என்ன தேவைன்னு தேடி பிடிச்சோம். அப்போதான் இந்த இடியாப்ப மேக்கிங் வந்து எங்களுக்கு கை கிடைச்சது. ஒரு சில லோக்கல் இருக்கவங்க வந்தாங்க. நான் ரொம்ப வருஷமா செய்யறவங்க, தோல்வலி கைவலி எல்லாம் வருது, இப்பெல்லாம் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கு மேல எங்களால தொழில் செய்ய முடியாது, என்ன பண்றது, எங்களுக்கு இதை தவிர வேற எதுவும் தொழில் தெரியாது அப்படின்னு கேட்கிறப்போ, சரி ஓகே நம்ம அதுக்கு ஒரு மிஷின் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப காம்பேக்டா இந்த மிஷின் வந்து கண்டுபிடிச்சோம். இதுக்கு முன்னாடி ஏன் மார்க்கெட்ல மிஷின் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, அந்த மாதிரி பெரிய பட்ஜெட்ல இருக்கு. ஸோ நாங்க வந்து ஒரு சிறு தொழில் பண்றாங்க, ஒரு 40,000 ரூபா அந்த முதலீடு பண்ணாங்கன்னா மிஷின் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸா ரேட்டு சேஞ்ச் பண்ணாம ஒரே விலையில கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இந்த குட்டி மிஷின், கேல இருந்து குட்டி மிஷின் உருவானதுக்கான ஒரு காரணம். நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் உங்ககிட்ட எல்லாமே உமன் என்டர்பிரனர்ஸ், அவங்க தான் வந்து நீங்க உருவாக்கி விடு. எதுக்கு சார் இந்த நம்ம கிட்ட உமன் அஃப்கோர்ஸ் உமன் பண்ணுவாங்க, ஏன் வந்து 75% உங்ககிட்ட உமன் என்டர்பிரனர்ஸ் தான் இருக்காங்க? எதனால இவங்க யாரும் வந்து நம்ம ஜென்ஸ் யாரும் இதை வந்து எடுத்துட்டு போகணும்னு நினைக்கலையா? என்ன டிஃபரன்ஷியேட், என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து வீட்ல இருந்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலான்ற ஐடியா எல்லா விமனுக்குமே வருதுங்க. ஸோ அந்த விமன் அது வந்து என்ன முட்டுக்கட்டையா இருக்கு அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா முதலீடு போடணும், பயப்படுவாங்க. ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுங்கன்னா ஹஸ்பண்ட் யோசிப்பாங்க, எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதே சமயம் வெளியில போய் வேலை செய்யறதுக்கும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஸோ இந்த பிசினஸ் எப்படின்னா, அவங்க வீட்டுல இருந்தே பண்ணலாம். ஜஸ்ட் வந்து வெளியில சப்ளை பண்ணா மட்டும் போதும், அதுக்கு ஒரு மேன் பவர் இருந்தால் மட்டும் போதும். இது வந்து குறைஞ்ச முதலீடு. ஸோ இது வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுது. ஸோ அதனால யாரெல்லாம் ஒரு புதுசா பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி தேடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் கண்ணில் பட்டவுடனே டக்குன்னு வந்துடுறாங்க. ஸோ நாங்க வந்து என்ன பண்றோம்னா, எங்களோட வேலை மிஷின் சேல் பண்றது அப்படின்ற மாதிரி விடுறதே கிடையாதுங்க. கம்ப்ளீட் ட்ரைனிங். நீங்க மிஷின் வாங்க வரீங்களோ வாங்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு 45 மினிட்ஸ் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து லிமிடெட் கஸ்டமர்ஸாக வருவாங்க, ரொம்ப கூட்டம்லாம் வரப்போறது இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 10 கஸ்டமர் வரப்போவாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்கள்ட்ட உட்காந்து நிதானமாக பேசி இது தொழிலை பற்றி புரிய வச்சு இருக்க நெளிவு செல்விகள் எல்லாமே சொல்லி கொடுத்துறோம். அதனால அவங்களுக்கு தொழில் மேலே ஒரு ஆர்வம் வந்துடும். அவங்க செஞ்சு பார்க்குறாங்க, பிடிச்சிருது, அதையே அவங்க எடுத்துட்டு போய் பண்ணாங்கன்னா அவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். ஆமாங்க, அந்த மாதிரி இருக்கனால எங்களுக்கு மோஸ்ட்லி விமன் என்டர்பிரனர்ஸ் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு சொந்த காலில் நிற்கிறாங்க. நிறைய பேருங்க, ஒரு ரீசெண்டாக சொல்ற ஒரு ஸ்டோரி, அவங்க வந்து ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய நஷ்டமாயிடுச்சு, கடனாயிடுச்சு. கடைசியாக அவங்க வச்சுருந்த ஒரே சொத்து அவங்க மாடுங்க.
அந்த மாடையும் விற்க வேண்டிய சூழ்நிலை. அந்த மாடை விற்று அந்த காசை வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணியானும், லைஃப்ல மாறியானு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்தாங்க. ரொம்ப கண்ணீரோட தான் வந்தாங்க. மாட்டை விற்று இந்த காசை கொண்டு வந்திருக்கேன்னு. அந்த வார்த்தை எனக்கு இன்னும் மனசு இருக்குங்க. அந்த மிஷின் வாங்கிட்டு போயிட்டு அந்த மிஷினுக்கு மாடோட பேரை வச்சு டெய்லியும் பூ போட்டு சாமி கும்பிட்டு அந்த தொழில அவ்வளோ பயபக்தியோட செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. சொந்த வீடு கட்டி அவங்க எக்ஸ்ட்ரா கார்டு தோறவெல்லாம் வாங்கி போட்டு அவங்க இன்னும் விவசாயமும் பண்றாங்க, நம்ம மிஷின் வச்சுட்டு மிஷினரியும் பண்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்களோட லைஃப் ஒரு கட்டத்துல இருந்து மேல கொண்டு வர்றதுக்கு நாங்க எங்க மிஷின் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது எங்களுக்கு ரொம்ப. இன்னும் நிறைய பேரோட சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய பேரோட லைஃப் மாறதை பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால இதை நம்ம பணம் சம்பாதிக்கிறதுலாம் ரெண்டாவது விஷயங்க. ஸோ இந்த மாதிரி சந்தோஷம் கொடுக்குற அது நிம்மதியான ஒரு இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. அதனால நாங்க அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சோம். வரீங்களா, அமௌண்ட் முன்ன பின்ன இருக்கா, பரவாயில்ல, உங்களுக்கு தேவையான நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுக்குறோம், உங்கள்ட்ட தோல்வியே வராது, அதுக்கு நாங்கள் பொறுப்பு. அந்த சப்போர்ட் கொடுக்குறதுனால நிறைய விமன் என்டர்பிரினர்ஸ் எங்கள்கிட்ட உருவாக்குறாங்க. இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டேன் சார், ஸ்மைல் இந்தியா ஃபவுண்டேஷன், அதோட நோக்கம் என்ன சார்? ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனியார் பள்ளியில நிறைய படிக்கிறோம். பட் எங்களோட நான் படிச்சது ஒரு அரசு பள்ளி. அந்த அரசு பள்ளியில சரியான குடிநீர் இருக்காது, சரியான ரெஸ்ட் ரூம் இருக்காது. உங்களுக்கு தெரியும், எல்லா ஊர்லயும் நிறைய அப்படித்தான் இருக்கு. ஸோ நான் படிச்ச காலத்துல நம்ம பெரிய ஆளாகி நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ அதே மாதிரி நான் என்னோட தொழில சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஃபண்ட்ஸ்னால நான் எங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு என்ன தேவை, என்னென்ன எங்க ஷெல்டர் தேவை, என்ன தேவை, கிளாஸ் ரூம் தேவை, பெஞ்ச் தேவை, எல்லாமே நான் பண்ணி கொடுத்தேன். சந்தோஷமா இருந்துச்சு, நல்லா இருந்தது. நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்றது. ஆனா இது மாதிரி ஏகப்பட்ட பள்ளிகள் இருக்கு. எங்களை விட ரொம்ப வசதியே இல்லாத, இன்னமும் கீழே உட்காந்து படிக்கக்கூடிய, மரத்தடியில் உட்காந்து பரிசு இருக்குங்க. ஸோ அதனால அதை நாங்க பார்த்தோம். ஸோ அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சோம். மெயினா எக்ஸ்க்ளூசிவா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல போயிட்டு அங்க இருக்கிற அவங்களுக்கு தேவையான அடிப்படையான ஃபெசிலிட்டிஸ் நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது ஒரு ட்ரஸ்ட், இது எல்லாரும் பண்றதுதான். நாங்க என்ன புதுசா பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட மிஷின் வாங்கக்கூடிய எல்லா கஸ்டமரோட பேர்லயுமே ஒரு 500 ரூபாய் டெபாசிட் பண்றோம். அவங்கள்ட்ட தனியா வாங்குறது இல்ல. அவங்க ஒரு மிஷின் வாங்கினாங்கன்னா அவங்க பேர்ல ஒரு 500 ரூபாய் அங்க டெபாசிட், அதுக்கான SMS மெசேஜ், அவங்களுக்கான ரெசிப்ட், பில் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிடும், வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த ஃபண்டும் ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அது மூலமா சேர்ற அமௌண்ட் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 60,000 ரூபாய் அளவுக்கு ஒவ்வொரு மாசமும் சேருது. அந்த ஃபண்ட் யூஸ் பண்ணி நாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கா போயிட்டு அந்த ஸ்கூலுக்கான அடிப்படை தேவை, ரெஸ்ட் ரூம் இல்லைன்னா ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுப்போம், ஒரு குடிநீர் இல்லைன்னா ஒரு RO பியூரிஃபையர் வாங்கி கொடுப்போம். இது மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு, நாங்களா போயிட்டு அதை பண்றது இல்லை, உட்காந்து அவங்க ஹெட் மாஸ்டர்ல உட்காந்து கேட்போம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம், அவங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை உடனே பண்ணி கொடுப்போம். இது மாதிரி என்னோட ஸ்டோரிஸ் போயிட்டு இருக்கு. இது என்னோட சந்தோஷம். ஸோ இது கஸ்டமர்களுக்கும் அவங்களுக்கும் சந்தோஷம். நம்ம கிட்ட மிஷின் அவங்ககிட்ட மிஷின் வாங்கினா இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஃபண்டை ஏதாவது தானம் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனா கரெக்டான ஒரு இடத்துல கொடுக்குறமான்றது தெரியாது. ஸோ எங்க ஃபண்ட் எப்படின்னா டிரான்ஸ்பரன்சி. எங்க வெப்சைட் போனீங்கன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய் எங்க போகுது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா பார்க்கலாம். நாங்க என்ன வாங்குறோம், எங்க கொடுக்குறோம், எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். அதனால அவங்க நம்பி கொடுக்குறாங்க. ஸோ நான் 1 லட்ச ரூபாய் இருக்கு, நான் ஏதாவது நல்ல ஒரு பர்டிகுலரா கொடுக்கணும்னு நினைக்கிறோம், பட் எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டா நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம். அவ்வளவுதான். சூப்பர் சார், சூப்பர் சார். ஆக்சுவலா வந்த உடனே இந்த அப்துல் கலாம் போட்டோ பார்த்தேன். அவர் சொன்னது என்னன்னா, கனவு காணுங்க அப்படின்னு. இன்னைக்கு ஒரு யங்ஸ்டரா அவர் கண்ட கனவை நீங்க பாசிபிள் பண்ணிட்டீங்கன்னு நாங்க நம்புறோம். நீங்க இதே மாதிரி வழிகாட்டி பண்ணணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு. தேங்க்யூ. On the back end, yesterday's price ain't today, now we taxing. Way out the fear, ain't no way out for me. They always told me I'm the wave, like I'm way out. And see, I know some real ones.